இன்சொல் அமுது. வழங்குபவர் கு. ஞான சம்பந்தன் அவர்கள். ஓய்வெடுக்கவே நேரம் இல்லைங்க அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரறிஞன் சொன்னார், ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம், சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்போ இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், 2ஆம் போகம், அது 3ஆம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை கொடிக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, வாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவில் வச்சுக்கோங்க. நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க, காலைல இருந்துச்சு இங்கே போகிறேன், அப்படியே வர்றேன், அப்படி சொல்கிறோம் இல்லையா? இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பு இல்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனச்சோர்வு ஏற்படுது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் இப்படி நடந்துட்டு வரலாம் இல்லையா? வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம். என்ன இன்றைக்கி அதே குழம்பு தானா அப்படின்னு. என்றைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்ம மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப பிள்ளைய பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு, தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதிலிருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க. இன்னேறு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ ஆளும் யார்? ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க பதிலாக அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனா எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி 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 சின்ன 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 வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஓய்வை எதிர்பார்க்கலைங்க. படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க. அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு எப்படி கிடைக்குதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை. இன்சொல் அமுது. வழங்கியவர் கு. ஞான சம்பந்தன் அவர்கள்.